Daily. Taste the Daily. RF Infotainment Eldred குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. வணக்கம் குமுதம் நேர்களே. ஸோ இன்னியோட சினிமா அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நியூஸாக நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்த படத்தோட அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்னது அடுத்த படமா? ஏப்பா கூலியே இப்போ தான் முடியல, அதுக்குள்ள அடுத்த படம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, அவரோட ப்ரொடக்ஷனோட அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, ஜி ஸ்குவாட், பேஷன் ஸ்டுடியோஸ், தி ரூட், இந்த 3 கம்பெனி சேர்ந்து புதுசாக மிஸ்டர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் அந்த படம் தேட்டருக்கு வெளியாகும்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. ஒரு படம் மாதிரி ஒரு மினி சீரிஸ் மாதிரி விட்டுருக்காங்க. நம்ம எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேருந்து நிறைய பேர் சினிமாவில் வந்து போய் ஷைன் ஆவாங்க. அதில் யூடியூப்பில் வந்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் காணா போனது தான் ஃபைனலி பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர். கண்டிப்பாக இவர் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைனலி ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. அதில் பரத்னு ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுவார். அவர் எப்படின்னா வந்து எல்லா கேள்விக்கும் வந்து குதர்க்கமாக பதில் சொல்லிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவரை கண்டிப்பாக பார்த்தவங்க எல்லாருக்கும் சரி அவர் என்ன மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு. பட் ஒரு பெரிய ரீச் கிடச்சது வந்தப்போ, ஆனால் அதுக்கப்புறம் ரீச் கண்டினியூ ஆகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அவர் காணாவே போயிட்டார். இப்போது திருப்பி அவர் வந்து மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற படம் மூலியமாக வெள்ளித்திரையில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டீமோட டேரக்ஷன் தான் இந்த படம் தான் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு யூடியூப்ல என்ன நடந்துச்சு அதே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக மாற்றிருக்காங்க. அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கேங்ஸ்டராக ப்ளே பண்ணியிருக்காரு. மனுஷன் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த லியோ ஒரு சேர் ஒன்று இருக்குல்ல, கடைசி விஜய் சார் உட்காந்துட்டு அந்த ஒரு டைலாக்லாம் பேசுவார்ல, கிட்டத்தட்ட அதே சேர், அதே லுக்கு, அதே செயின், அதே கன்லாம் வச்சுக்கிட்டு நம்ம லோகேஷ் வந்து கேங்ஸ்டராக வந்து அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்திருக்காரு. கண்டிப்பாக லோகேஷ் வந்து நம்ம ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஆக்டராக பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனுஷன் வந்து அந்த கொஞ்சம் ஒரு சீன் 2-3 சீன் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போது கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் மற்ற டேரக்டர்ஸோட டேரக்ஷன் நடிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கமல் சார் ஒரு படம் எடுத்தார்னா லோகேஷ் கண்டிப்பாக நடிப்பார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஸ்ருதிஹாசனோட அந்த மியூசிக்கல் வீடியோவில் வந்தார். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்துடுறாரு. கூடிய சீக்கிரம் வந்து அவர் படத்துலையும் வருவார், நம்ம நம்பலாம். ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு, ஒரு கன்வியாக ஒரு ரோம்காம் படமாக இருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாமே சொல்லியிருக்கேன். ரொம்ப ஃபன்னான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்குது. கண்டிப்பாக போய்ட்டு அதை நீங்கள் என்னன்னு செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரமில்லை படத்தில் நம்ம ஜெயம் ரவி, நித்யா மேனோட படம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா வந்து 2K கிட்ஸ் கூட சூப்பராக வைப் பண்ணுற மாதிரி பாட்டு போடுறாரு. என்னை இழுக்குதடி, அந்த பாட்டு எல்லாருமே கேட்டு வைப் பண்ணாங்க. இப்போ அந்த படத்துலேருந்து 2வது பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, லாவெண்டர் நேரமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸியான ஒரு பாட்டு. நம்ம எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது அமைதியாக அந்த பாட்டை போட்டு கேட்டால் அப்படியே ரொம்ப சில்லான வைப் தர மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. கண்டிப்பாக அப்படி நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சாரோட இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ராயன் படம் எடுத்ததுலேருந்து திருப்பி அடுத்து ராயன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் அடி கோவம், அதுவும் வந்து தனுஷ் சார் டேரக்ஷனில் அந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இட்லி கடைன்னு ஒரு படம் வரும்போது, ஆனால் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. April 10 படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் மாதம் நிறைய படங்கள் லைன் அப்பில் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம யாஷ் சாரோட டாக்ஸிக்னு ஒரு படம் வந்து அவர் படம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த படம் வந்து ஏப்ரல் ரிலீஸ் பண்ணதாக பிளான் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த படம் தள்ளி போகிறதுனால ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்லாட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இட்லி கடை படம் அந்த காம்படிஷனே எல்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு ரிவ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராயன் ஆல்ரெடி 150 கோடிக்கு மேலே அது ஒரு வசூல் பண்ணுச்சு. தனுஷ் சார் வந்து ஆக்டரை விட டேரக்டராக வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பார்க்குறாரு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேர் ராயன் அந்த அளவுக்கு இல்லையாப்பா அப்படின்னு சொன்னாலும் நிலவுக்கு என்மேலடி கோவம் இருக்குது. அடுத்து இட்லி கடை வரும்போது அதுக்கான, அதாவது எல்லாருமே ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பவர் பாண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஜோனில் வந்து தனுஷ் சார் வந்து திருப்பி ஒரு படம் பண்ணார், அந்த மாதிரி லைட்டாக ஒரு படம் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு இந்த ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த படம் வந்து அந்த ஏப்ரல் மாதம் வெளியாகும் போது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 நாளில் விடுதலை படத்தோட பார்ட் 2 படம் வெளியாக போகுது. கண்டிப்பாக எல்லாருமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 2.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் கண்டிப்பாக அந்த டியூரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விடுதலை 2 பார்க்கறதுக்கு முன்னாடி விடுதலை 1 ரீவிசிட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கனெக்ஷன் தெரியும், எந்த இடத்துல விட்டாங்க. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி மேலே தான் வந்து ஹோல் கதையும் ட்ராவல் ஆக போகுது. சூரி வருவார், எந்த இடத்துல வந்து அவர் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக சூரி செய்வார். ஆனால் முக்கால்வாசி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது விஜய் சேதுபதி படமாக தான் இப்போ இருக்க போது. வாத்தியார் கேரக்டர் என்ன ப்ளே பண்ண போகுதுங்கிறது தான் படமாக இருக்கும். ஸோ சூரி வந்து விடுதலை படத்துலேருந்து தான் அவர் ஹீரோவாக கதையின் நாயகனாக வந்து மாறினார். இப்போ அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. மாமன் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறார். 2 நாள் முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ அந்த படத்தில் அவரோட அக்காவா நம்ம லப்பர் பன் நடிச்சாங்களே சுவாசிகா, அவங்க நடிக்கிறாங்க. இந்த வந்து மாமன் அவர் தம்பி ஒரு அக்காவை பற்றின பாசமுள்ள ஒரு படமாக அந்த படம் வந்து படமாக இருக்குன்னு டேரக்டர் வந்து இப்போ இன்னைக்கு
இன்ட்ரோல இருந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சூரிக்கு ஜோடியா நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க நடிக்கிறாங்க. ஸோ சூரி வந்து ஒன்ஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லைனப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஆரம்ப காலகட்டம் தான் இருந்தார்ல, எப்பா ஒரு படம் பண்ணால் இவரு கூட பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து சூரிக்காக ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். எல்லாமே நல்லா நடந்தா சூரி சார் வந்து ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய நடிகனாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு, ஆல்ரெடி வந்துட்டாரு, இன்னும் ஒரு நல்ல நடிகனாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குட் பேட் அக்லிக்கு வந்த அந்த அஜித் சாரோட லுக்கு ஹோல் இன்டர்நெட்டே அப்படியே புரட்டி போட்டுச்சு. என்னடா மனுஷன் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்ததாரேன்னு சொல்லிட்டு அப்படியே அதே லுக்கை இங்கே விடாமுயற்சியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ நேற்று பார்த்தோம், சுஷா மேம் கூட வந்து அதை விடாமுயற்சி ஃபைனல் லெக் ஆஃப் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஜனவரி 2025 பொங்கலுக்கு விடாமுயற்சி வரும் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு லைக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா அஜித் சார் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவார், அப்புறம் 2 வருஷம் கேப் எடுப்பார், அப்புறம் ஒரு படம் பண்ணுவார் தான் நமக்கு தெரியும். ஒரே வருஷத்தில் ரெண்டு படம் வரப்போகுது. அதாவது குட் பேட் அக்லியும் வருது, விடாமுயற்சியும் வருது. இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து நேர்கொண்ட பார்வை, விஸ்வாசம் ரெண்டுமே வந்து ஒரே வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2015 என்ன இருந்தால் வேதாளம் 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து எந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் பண்ணுறோம், அன்றைக்கி அந்த வருஷம் வந்து விஜய் சாருக்கு ஒரு படம் தான் வரும். அது வந்து அக்டோபர் மாதத்தில் வருங்கிற மாதிரி தான் இருக்குது. 2019 சொல்ல போனால் நேர்கொண்ட பார்வை, விஸ்வாசம் வந்த டைமில் வந்து இங்கே வந்து விஜய் சார் வந்து பிகில்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து 2025 வந்து அஜித் சார் 2 படம் பண்ணுறா, விஜய் சாருக்கு ஒரே படம், அதுவும் கடைசி படமாக வரப்போகுது. கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. 2025 வந்து அஜித் சாருக்கு 2 படம், 1 பொங்கல். அஜித் சார் பொங்கலை வந்து அஜித் சார் படத்தில் கொண்டாடிட்டு விஜய் சாரோட கடைசி படமான தளபதி 69 படத்தை தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போகிறோம். நிறைய இயற்கை வந்து இந்த தளபதி ஃபைட் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த ஒரு ஏரா வந்து எண்டாக போகுது, வந்து 2025 எண்டாக போகுது. ஸோ ஃபேன்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2.